ஹாய், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் பொரிச்சிக்கிட்டே சிலரை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. உறவுகள் தான், வேறு யார்? பக்கத்தில் பழகுறவங்க கூட ஓரளவுக்கு நமக்கு உண்மையாக தான் இருப்பாங்க. இந்த உறவுகள் தான் நம்மள்கிட்ட உண்மையாகவும் இருக்க மாட்டாங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறை, நல்லதே செஞ்சாலும் அதுலேயும் ஒரு குறை. அது ஏன் அப்படி பேசுகிறாங்கன்ட்டு அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். நல்லது செஞ்சால் நல்லதை செஞ்சுன்னு பாராட்டிட்டு போங்களேன். ஏன் அதுலேயும் ஒரு குறையை கண்டுபிடிச்சிடுறீங்க? எப்படி பார்த்தாலும் இவங்கள்ட்டேருந்துலாம் விலகி தான் இருக்கணும். உண்மையிலே சில உறவுகள் நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது விட்டுறணும். இழுத்து பிடிக்கவே கூடாது. இழுத்து பிடிச்சோம்னா ரொம்ப அப்படியே இவங்க தான் பெரிய இவங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்மளை அதிகாரம் பண்ணுற மாதிரி நடந்துக்குவாங்க. அதனால் இவங்களெல்லாம் கொஞ்சம் தள்ளியே தான் வச்சுக்கணும். போனாங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும். நமக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் இவங்கள்ட்டேருந்து. உண்மையிலே சில உறவுகள்கிட்டருந்து அப்படி தான் எனக்கு ஒரு மைண்டு ரிலீஃப் ஆகியிருக்கேன். இப்போ தான் என்ன பேசுவாங்களோ, என்ன செய்வாங்களோ, நம்ம இப்படி பண்ணால் அப்படி பேசுவாங்களா, அப்படி பேசினா இப்படி பண்ணுவாங்களா அப்படின்ட்டு பயந்து இவங்களுக்குள்ளே நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதாவது என்னால் இயல்பாக இருக்க முடியல. இவங்ககிட்டலாம் ஓரளவுக்கு நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் நல்லா தான் சொல்லணுமே அப்படின்ட்டு. இது ஏன் நான் இயல்பாக இருக்கிறதையே எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் போகணும். நீங்கள் இயல்பாக இருக்கிறத நான் கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறேன்ல, அதுமாதிரி நான் இயல்பாக இருக்கிறத நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. என்னத்துக்கு என்னை பற்றி குறை சொல்லிட்டு அவள் அப்படி இவ இப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கீங்க? இவங்களோட இந்த மாதிரி குறை பேசுகிறதுனாலேயே நம்ம இவங்ககிட்டே நடிக்க ஆரம்பிச்சிடும். அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஆஹா இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கேன்னு தோணும். அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.